ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्त्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ स एष ये च एतस्मात् सर्वाञ्चो लोकाः तेषां चेष्टे मनुष्यकामानां च इति। तद्यैमे वीणायां गायन्त्येतं ते गायन्ति तस्मात् ते धनसनयः। अतय एतदेवं विद्वान् सामगायत्युभौ स गायति सोऽमुनैव स एष चामुष्मात् पराञ्चो लोकास्तांश्चाप्नोति देवकामांश्च। अथ अनेनैव ये चैतस्मात् अर्वाञ्चो लोकास्तांश्चाप्नोति मनुष्यकामांश्च तस्मादुहवै ह्य एवं विद् उद्गाता ब्रूयात् कं ते काममागायानीत्येष ह्येव कामागानस्येष्टे य एवं विद्वान् सामगायति सामगायति इति सप्तमः खण्डः। अतय एषः अन्तरक्षिणि पुरुषः दृश्यते स एव ऋक् तत् साम तद् उक्तं तद्यजुः तत् ब्रह्म तस्य एतस्य तदेव रूपं यद् अमुष्यरूपं यौ अमुष्यगेष्णौ तौ गेष्णौ यन्नाम தன்னாம. நம்மளோட இந்த தேகத்துக்குள்ள எந்த ஜீவாத்மாவானது ஜீவாத்மாக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரகாசஸ்வரூபமானது நமக்கு ஏற்பட்டிருக்கோ திருஷ்யத்தே நமக்கு தெரிகிறதோ எல்லாருக்கும் அது தெரியறது. நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்வரூபம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியறது. அதோட சேர்த்து வேணா இந்த மனசு புத்தி தேகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட அடிப்படையா தெரிந்து கொள்கின்றவன் தான் நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. திருஷ்யத்தே அப்படின்னு சொல்ற. நமக்குள்ள இந்த பொருள் இருக்கிறதா எது தெரிகிறதோ விளங்குகிறதோ அதுவே இருக்கு, அதுவே சாமம், அதுவே யஜுஸ்,
அதுவே எல்லா வேதங்கள், அதுவே இங்க இருக்கக்கூடிய பிருத்திவி முதலான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்க சொல்றது ஸ்ருதி. அந்த சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரகாச ஸ்வரூபமாக எதை நீ உபாசிச்சியோ அதே பிரகாச ஸ்வரூபம் தான் இந்த உன்னுடைய தேகத்துல இருக்கு. அததான் வேதங்கள்லாம் பாடுறது. உத்துன்னு நாமத்தோடு அபகத பாப்மா என்று அந்த ஆதித்யன்ல இருக்கிற புருஷனை சொல்லிட்டே, அதேதான் இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகாச ஸ்வரூபத்திற்கும் பெயர். என்னாம தன்னாம. தஸ்ய ஏதஸ்ய சாக்ஷுஷஸ்ய புருஷஸ்ய ததேவ ரூபம் அதிதிஷ்யதே. இந்த சாக்ஷுஷ புருஷன்னா ஜீவாத்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேகத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கின்ற புருஷன். இந்த இந்திரியங்களை இயக்குகின்ற புருஷன். புரி சயனாத்துன்னு பார்த்தோம். இந்த தேகத்தை வியாபிச்சிருக்கிற, ஃபீல் பண்ணியிருக்கிற அந்த அவேர்னஸ். அதனால்தான் சாக்ஷுஷ புருஷா அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கே, உன்னோட சென்சரி பர்செப்ஷன்ஸ். சென்சரி பர்செப்ஷன்ஸ் வந்து விஷயத்தை சென்ஸ் பண்ணணும்னா அந்த சென்சஸ் ஹாவ் டு பி பேக்ட் அப் பை அன் அவேர்னஸ். உன்னுடைய இந்திரியங்கள் விஷயங்களை கிரகிக்க வேண்டுமானால், இந்திரியங்களினுடைய இயக்கம் ஏற்பட வேண்டுமானால், அந்த இந்திரியங்களை இயக்குகின்ற ஒரு அறிவு சைதன்யமானது இருக்க வேண்டும். இல்லைன்னா உன்னோட சென்சஸ் வந்து கெனாட் ஒர்க். மைண்டும் கெனாட் ஒர்க். மைண்டுங்கிறது எ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச், விருத்தி. அந்த விருத்தி எதை கொண்டு வருதோ அது எங்கேயோ போய் ரெக்கார்ட் ஆகிறது. அதுதான் சாட்சி பிரத்யக்ஷம்னு சொல்றோம். மைண்டு சேஞ்ச் வழியாக ஒரு அனுபவத்தை கொண்டு வரும்பொழுது அந்த அனுபவத்தை எது சாட்சி பண்றதோ அதுதான் சாட்சி பிரத்யக்ஷம், விட்னஸ். அதனால அந்த சாக்ஷுஷ புருஷா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சென்சஸ்க்கு உள்ள வியாபித்திருக்கிற புருஷகானாலே வியாபித்திருக்கிறன்னு எடுத்துக்கணும். ஆள்னு எடுத்துட்டோம்னா கஷ்டம், சரியா வராதுங்க. அப்போ இந்த இந்திரியங்களினுடைய ஒரு இயக்கத்தை எது வியாபிக்கிறதோ அப்படின்னு சாக்ஷுஷஸ்ய புருஷஸ்ய அது எது? கிம் தத் எது அமுஷ்ய ஆதித்ய புருஷஸ்ய ஹிரண்மய இத்தியாதி எது அதிதெய்வத முக்தம் எது அமுஷ்ய கேஷ்ணவ் பர்வணி தவ்யேவ அஸ்யாபி சாக்ஷுஷஸ்ய கேஷ்ணவ் எச்ச அமுஷ்ய நாம உத்கீத இதி ச ததேவ அஸ்ய நாம. இப்போ இங்க உள்ள இருக்கிற இந்த பூரைதா புருஷன் இருக்கே, இது யாரு அப்படின்னா அந்த ஆதித்யனுக்குள்ள ஒரு பிரகாச ஸ்வரூபம் பிரகாசிச்சிருந்து இருக்குன்னு தியானிச்சியே, அதே ஸ்வரூபந்தான் இந்த தேகத்தையும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. சேத்தனம்ன்ற பொழுது ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கும் அதே உத்கீதம்னு தான் பெயர். ஏன்னா ரெண்டும் வேற இல்லை. அது வரைக்கும் பார்த்தோம். அப்போ அந்த கேள்வி எழுப்பினார் பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் புதுசா வேதாந்தம் கேட்கிறவர்களுக்கு சொல்றேன். பூர்வபக்ஷம் அப்படின்னா கான்ட்ரரி வியூ பாயிண்ட். பேசிக்கலி ஒரு டவுட்டு கிளாரிஃபை பண்றதுக்கு இதுக்கு கான்ட்ரரியா இருக்கிற வியூஸை சொல்லி அதுக்கு சமாதானம் சொல்றது, அதுக்கு ஆன்சர் பண்றது.
அப்படி பண்ணும் பொழுது நமக்குமே அந்த மாதிரி சந்தேகங்கள் வருதுன்னா அதுக்கு கிளாரிஃபை ஆகிறது. இல்ல நாளைக்கு நமக்கு வேற யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டி இருந்தாலும் அத நிவர்த்தி பண்றதுக்காக வெவ்வேறு ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம அத டிஸ்கஸ் பண்றதுங்கிறது பாஷ்யத்தினுடைய ஒரு அங்கம். ஸ்தான பேதாத் ரூப குண நாம அதிதேசாத் ஈஷித்ருத்வ விஷயபேத வியபதேசாச்ச ஆதித்ய சாக்ஷுஷயோஹோ பேதः. இது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றதுல ஒண்ணும் அர்த்தமே இல்ல. சாமானிய விவகாரத்தை பார்த்தாலும் அங்க இருக்கிற சூரியனுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. அது ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் இருக்கேன். என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு நிக்கிறான். 2 பேருக்குள்ளயும் ஒரு அவேர்னஸ் இருக்குங்கிறதுனால நானும் அவனும் ஒண்ணுதான் ஆயிடுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அது மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆளும் நானுமே ஒண்ணுன்னு ஆகாதுங்கிற பொழுது எங்கேயோ ஒரு சூரியன் இருக்கு. முதல்ல அதுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கான்னே தெரியாது. அப்படி இருக்குன்னு எடுத்துனாலும் அதுவும் நானும் ஒண்ணுன்னு ஆகுமா? அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வி இந்த உபாசனா கட்டத்துல எழுப்பப்படுறதுங்கிற பொழுது, இங்க இது 2ம் ஒண்ணுதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் ஆக்சுவலி கிடையாது. ஏன்னா இது ஞான சம்பந்தமான இடம் இல்ல. இது என்ன இடம்? உபாசனா இடம். மெடிடேஷன். இது 2ம் ஒண்ணுதான் அப்படின்னு மெடிடேட் பண்ணதானே சொல்லுது ஸ்ருதி. இப்போ இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வரல. எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இங்க உபாசனையாக தான் வந்து சொல்லப்படுறது. நீ இப்படி மெடிடேட் பண்ணு அப்படின்னு தானே சொல்லுது. 2 வெவ்வேறையா இருந்துட்டே போறது. அதனால என்ன இப்போ? இப்போதைக்கு நீ மெடிடேட் பண்ணு ஒண்ணுதான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பட் அதோட போகாம ஒரு 2ம் ஒண்ணா தான் இருந்து ஆகணும்ன்றதையும் இங்க சொல்லப் போறார். ஆனா முதல் ஸ்டெப்ல வேதம் என்ன சொல்லுது? அப்படிங்கிறத வச்சு ஆன்சர் பண்றார். இப்போ கேள்வி அதனால நம்ம எப்படி பார்க்கணும்னா, 2த்துக்கும் ஸ்தான பேதம் இருக்கு. ஒண்ணு அங்க ஆதித்ய ஸ்தானம், இன்னும் இங்க வந்து அக்ஷிபுருஷன்னு ஜீவஸ்தானம். அது 2ம் சொல்லப்படுறது வேதத்தினால. ஓகே. அதே மாதிரி லார்ட்ஷிப், ஈஷிதத்துவம். சூரியன்ல இருக்கிற அந்த புருஷனுக்கு சொர்க்காதி லோகங்கள் மேல லார்ட்ஷிப் இருக்கு. இங்க இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த பிரகாசத்துக்கு மனுஷ்ய காமனங்கள் மேல தான் லார்ட்ஷிப் இருக்கு. சொர்க்க லோகங்கள் மேலலாம் இல்ல. அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. நம்ம சொல்லல. அப்படிங்கிற பொழுது வேதம் 2 வெவ்வேறு விஷயத்த தான் இங்க சொல்லுது. ஒண்ணா தியானம் பண்ணுன்னு சொல்லுதுன்னு நீ எப்படி சொல்ற? அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுடைய கான்டெக்ஸ்ட் ஆரம்பத்துல. பின்னாடி வந்து 2ம் ஏன் ஒண்ணா தான் இருக்க முடியும்னு இப்ப சொல்லப் போறாரு. இன்னும் 2 கேள்விக்கு அப்புறம். பட் இப்ப முதல்ல தியானம் பண்றதுக்கே வேதம் வந்து ஒண்ணா தியானம் பண்ணுன்னு சொல்லுதா? இல்ல 2 வெவ்வேறையாக தியானம் பண்ணுன்னு சொல்லுதா? அப்படின்ற லெவல்ல இந்த கொஸ்டின். ஸ்தான பேதம் இருக்கு. ரூப, குண, நாம அதிதேசத்துவம் இருக்கு. என்ன? வெவ்வேறு ரூபம் இருக்கு, குணம் இருக்கு, நாமம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு ஆதித்யனுக்குள்ள இருக்கக்கூடியதுங்கிற பொழுது, அது ஆதித்யன் சைஸுக்கு இருந்தாகணும் அந்த பூரைத்தா. ரூபமே வேறையாக இருக்கணும். நாம பேதம் இருக்கு. ஏன்னா அது ஆதித்யாந்தர்கத ஹிரண்மய புருஷா. இங்க அக்ஷி புருஷன். என்ன 2த்துக்கும் ஈஷித்ருத்வ விஷயபேதம் இருக்கு. அது லோகங்கள் எல்லாம் ஈஷிதான்னா ஈஸ்வரன். அதெல்லாம் இந்த ஈஷிதான்னா லார்டுன்னு அர்த்தம். ஓவர் லார்ட்ஷிப் ஈஷித்ருத்வம் அப்படின்னா லார்ட்ஷிப்.
இறைத்தன்மை தமிழ்ல சொல்லணும்னா. அந்த ஈஷித்ருத்துவ விஷய பேதம் இருக்கு. அதனால ஆதித்ய சாக்ஷுஷயோகோ பேதா. ஆதித்ய புருஷன், சக்ஷுஷ் புருஷன், அக்ஷி புருஷன் சொல்றோமே, இது 2க்கும் பேதம் இருக்கு. ஒண்ணுத்தையே உபாசிக்க சொல்லித்தின்னு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நான் பின்னாடி என்ன சொல்ல போறார்? அமுனா அனேனைவ அப்படின்னு வருது. அதே அப்படின்னு. எங்க? இதோ இங்க 2 கழிச்சு. அத ஏததேவம் வித்வான் சாமகாயதி உபௌ சகாயதி சஹா அமுனா ஏவ ச ஏஷः ஏ ச அமுஷ்மாத் பராஞ்சஹ லோகாஹ ஆப்னோதி. அந்த அமுனா ஏவ அதுவாக இதுன்னு தோணணும். நேரடியாகவே பின்னாடி ஸ்ருதி 2ம் ஒண்ணுதாங்கிறத சொல்லிட்டு தான் போகிறது. அதனால ஒண்ணுதான் இங்க ஏகஸ்ய உபயாத்மத்வ அனேனைவ இதி ஏகஸ்ய உபயாத்மத்வ பிராப்தி அனுபபத்தேஹே. 2 வெவ்வேறையா இருக்கும் பொழுது அது முடியாது. பிராப்தி ஒவ்வொரு இடத்துல போய் இருக்க முடியாது. ஒரே விஷயத்த தான் இங்க பண்ண சொல்றதுன்னு பதில் சொல்றார். த்விதா பாவேன உபபத்யதே. ஏன் ஒண்ணே 2 பார்ட்டா இருக்கு? த்விதா பாவம். ஒண்ணே 2ஆக இருக்கு. எப்படி சொல்ற? அதே உபனிஷத்துல பின்னாடி வரப்போறது. 7வது அத்தியாயத்துல வக்ஷ்யதிஹி ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி. அது 1 ஆச்சு, 3 ஆச்சு அப்படின்னு நானாத்துவம். ஒரே தங்கம் தான். அது வளையல் ஆச்சு. அதுக்கப்புறம் நகையாச்சு. இப்படி 2 ஒரு வளையல் இங்க இருக்கு. ஒரு நகை அங்க என்ன நாத்தனார் கழுத்துல இருக்கு. அப்போ 2ன்னு சொல்லலாமே. என்ன? இத்தியாதி. அப்பதான் சொல்றார், சேதனஸ்ய ஏகஸ்ய நிரவயவத்வாத் த்விதாபாவானுபபத்தேஹே. த்விதாபாவம் இருக்கணும்னா, த்விதாபாவம்னா டூ ஃபோல்டுனஸ் ஆர் மேனிஃபோல்டுனஸ்ன்னு எடுத்துக்கலாம். இருக்கணும்னா அவயவம் வேணும். ஒண்ணுத்தையும் இன்னொன்னுத்தையும் பிரிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு குணம் இருக்கணும். ஒண்ணா ஷேப் இருக்கணும். இல்ல சைஸ் இருக்கணும். ஏதா ஒண்ணுத்துனால அவச்சின்னத்துவம் இருக்கணும். அப்பதான் 2ஆக இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு லம்ப் கோல்டு இருக்கு. அந்த கோல்டுலேருந்து உருக்கி ஒரு வளையல் பண்ணியாச்சு, ஒரு செயின் பண்ணியாச்சு, ஒரு தோடு பண்ணியாச்சுன்னா, ஒண்ணுக்கும் ரூபம் இருக்கு, வெயிட் இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் ஒண்ணு இன்னொன்னுலேருந்து மாறுபடுது. இது வேற, அது வேறன்னு சொல்ல முடியும். அவயவத்துவம் இருக்கணும். பார்ட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் அவயவம்னா இங்க குணம் அப்படின்னு தானே அர்த்தப்படுது. ஐடென்டிஃபை பண்ண முடியணும் பை சர்டன் மெஷர்மெண்ட்ஸ், குணங்கள்னால, அட்ரிபியூட்ஸ்னால. அப்படி பண்ண முடியற வஸ்துவை தான் நீ இது வேற அது வேறன்னு பிரிக்கவே முடியும். ஸ்பேஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். எப்படி பிரிப்ப? இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியுமோ? உண்மையில ஆக்சுவலி சொல்ல முடியாது. பட் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ ஒரு டம்ளர் இருக்கு. இந்த டம்ளருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதுக்குள்ள இந்த டம்ளர்ல நான் ஸ்பேஸ அடைச்சிட்டேன். டெக்னிக்கலி சொல்லலாம். இது டம்ளர் ஸ்பேஸு. இதுக்கு வெளியில இருக்கிறது அவுட்டர் ஸ்பேஸு அப்படின்னு பிரிக்கலாம். உண்மையில பார்த்தேன்னா டம்ளர் எங்க இருக்கு? அதுவே ஸ்பேஸ்க்குள்ள தான் இருக்கு. டம்ளருக்குள்ள ஸ்பேஸ் இல்ல. ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள இந்த டம்ளர் வந்திருக்கு. ஸ்பேஸ் அதனால பிரியறதான்னா எங்க பிரியறது? ஒரே ஸ்பேஸ் தான் இருக்கு. டம்ளர் இருக்கிற இடமுமே அதே ஸ்பேஸ் தான்.
இன்ஃபேக்ட் டம்ளரே ஸ்பேஸ்க்குள்ள தான் இருக்கு. டம்ளர் இப்போ இங்க உள்ள ஸ்பேஸ் இருக்கு, வெளியில ஸ்பேஸ் இருக்கு. இந்த ரிம் இருக்கிற இடத்துலலாம் ஸ்பேஸ் இல்லன்னு சொல்ல முடியுமா? ரிம் இருக்கிற இடமும் ஸ்பேஸ் தானே. அப்போ டம்ளர்னால ஸ்பேஸ் எங்கேயாவது பாதப்படுதோ? படலையே. பங்கமே இல்ல. அப்போ ஸ்பேஸுக்குள்ள ஏன் அவயவம் இல்ல? இன்ஃபேக்ட் சப்த குணத்துவம்னு இருக்கு. சவுண்ட் அதுல டிராவர்ஸ் பண்ணுதுன்னு சொல்றத தவிர, பெருசா வந்து ஸ்பேஸ வந்து விஷுவலாகவோ எதுவுமே நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா, பர்சீவபிள் குணம் இல்லாததுனால, டிவிஷன், செக்ரிகேஷன்லாம் அங்க பாசிபிளே இல்ல. அப்ப ஏகரசமா இருக்கிற ஒரு வஸ்துக்கு, அதாவது கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த இடத்துல வந்து அது கான்ஷியஸா இருக்கு. கொஞ்சம் தள்ளி வந்து கான்ஷியஸ்னஸே கான்ஷியஸ்னஸ் இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸா இருக்கு. அந்த இடத்துல இனர்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து குணம் இருக்கு, சைஸ் இருக்கு. இது இவ்ளோ பெரிய கான்ஷியஸ்னஸ், அது அத்துணூண்டு எப்படி பிரிப்ப? ஸோ ஏகரசமாக தான் இருக்க முடியுமே ஒழிய, அநேக பாவம் வர முடியாது. அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியாது. ஏன்னா, நீ ஒண்ணத்த பிரிக்கிறதுக்கு குணவத்துவம், அவயவத்துவம் இருந்தே ஆகணும். அப்போ சேத்தனம்னு ஒண்ணு சைதன்ய சுரூபம்னு இருக்கு நீ சொல்லும் பொழுது, அதுல பேதம் வர முடியாது. இல்லையே இந்த சைதன்யத்துக்கு நான்னு தெரியறது. பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட் அவன் சைதன்யத்துக்கு இந்த உடம்ப நான்னு தெரியல. அவனோட உடம்பு தான் நான்னு தெரியறது. அப்ப இந்த நானுக்கும், அந்த நானுக்கும் வித்தியாசமாச்சே. இது பட்டர் நான், அது சாதா நானுன்னு சொன்னா, அந்த நானுங்கிறதுமே அந்த சைதன்யத்தினுடைய தன்மை இல்ல. ஏன்? அதுவும் எனக்கு தெரியறது தானே. எனக்கு பர்சீவ் ஆகிறது தான் ஐ சென்ஸ் கூட. நான் என்ன நான்னு பார்க்கிறேன். இந்த பர்ட்டிகுலர் தேகத்த தான் நான் பர்சீவ் பண்றேங்கிறது விட்னஸ் பெர்செப்ஷனா எனக்கு தெரியறது. அப்ப அது வந்து உண்மையா என் சொரூபம் கிடையாது. எனக்கு அந்நியமாக இருக்கிற ஒண்ணுதான். அந்த ஐடென்டிட்டியே. அப்படிங்கிற பொழுது, அதையும் நான் நான்ல வச்சுக்க முடியாது. இதத்துல தான் இருக்கணும் அது. அதனால அது என்னுடைய அட்ரிபியூட் கிடையாது. அப்போ எது ஆதாரமாக இருக்கோ, அது இந்த ஆகாசம் மாரி நிறவய நிர்குணமாக தான் இருக்குங்கிற பொழுது, நானாத்வம் உண்மையாக இருக்கவே முடியாது. அதனால சூரியன்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும், ஞப்தி ஒரே மாதிரியாக தான் இருக்கு. பேதங்கள் எல்லாம் இதம்ல கல்பிக்கப்படுதே ஒழிய, அகம்த்துக்கு ஆதாரமா இருக்கிற சொரூபத்துல அத்தியஸ்தமாக தான் இருக்கு. சூப்பர் போஸ்டா தான் இருக்கு. தஸ்மாத் அத்தியாத்மாதிதெய்வதையோஹோ ஏகத்வமேவ. அதனால இங்க ஏகத்துவ சித்தி கிடைக்கிறது. ஏகத்துவம்னா ஒன்னஸ். ஒன்னுன்னு சொன்னா டூன்னு ஒண்ணு இருந்தாகணும். அதனாலதான் நம்ம ஒன்னஸ்ன்னு சொல்றது கிடையாது பொதுவாக. இங்க கான்டெக்ஸ்ட்ல சொல்றார். அத்வயம் சொல்றோம். அத்விதீயம், அத்வைதம். கவுண்டே முடியாதுன்னு அர்த்தம். ரெண்டுன்னு ஒண்ணு இருந்தா தானே ஒண்ணுன்னு ஒண்ணுத்த சொல்ல வேண்டியிருக்கு. அதனால செகண்டே இல்லை. இங்க அதி தெய்வத்தம், அதி ஆத்மம்னு ரெண்டாக நீ பார்க்கறியே, அங்க ரெண்டுங்கிறது வந்து சுரூபத்துல இல்லைன்றார். எத்து ரூபாதி அதிதேசா பேத காரணம் அவோச்சா நதத்து பேத அவகமாய கிந்தர்ஹி ஸ்தான பேதாத் பேதாசங்கா மா பூத் இது ஏவமர்த்தம். ரூபாதி பேத காரணங்கள் ஆனா சொல்லப்பட்டிருக்கே ஸ்ருதியில. அப்படின்னா அது பேதத்தை இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கிடையாது. பேதத்தை நீ பார்க்கணும்னு சொல்றதுக்காக இல்ல. என்ன இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதா உனக்கு தெரியறதே,
உண்மையில அது ரெண்டு இல்லப்பா, ஒண்ணுன்றத சொல்றதுக்கு தான். ஏன்னா இது இந்த துவைத்தி அத்வைதி கதை தான். சுவாபாவிகமாக நமக்கு துவைத்தம் தானே தெரியறது பை டிஃபால்ட். அப்போ அதுல இருக்கிறது ஒண்ணுன்றத தான் ஸ்ருதி காமிச்சாதான் அபூர்வதா அங்க சித்திக்கிறது. அபூர்வதானா நமக்கு தெரியாத ஒண்ணுத்த தெரிவிக்கிறது தான் ஸ்ருதியினுடைய வேலை. தெரிஞ்சதையே திருப்பி சொல்றதுக்கு இன்னொரு ஒரு பிரமாணம் தேவையில்ல. இன்ஃபேக்ட் அது தெரிஞ்சதையே சொல்றதா இருந்தா அது பிரமாணம் ஆகாது. கண்ணு தான் கலரை காமிக்க முடியும். காதும் காமிச்சுடுத்துன்னா அப்போ காது தனி பிரமாணம் கிடையாது. கண்ணினுடைய பிராமாண்யத்துவம் போயிடுறது. காது வந்து வேற இந்திரியங்கள்னால தெரிய முடியாத விஷயத்த தான் காது காண்பிக்கணும். அதுதான் அபூர்வதா. அதுக்கு முன்னாடி காதுன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு முன்னாடி சப்தம்னு ஒண்ணு இருந்திருக்காது. கண்ணுங்கிறது ஒண்ணு பார்க்காம கலர்ன்னு ஒண்ணு இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தா தான் அதுக்கு பிரமாணத்துவம் சித்திக்கும். அப்போ வேதம் வந்து ஒண்ணுத்த சொல்றதுன்னா, அது ஏற்கனவே எனக்கு சித்த விஷயமாக இருக்க முடியாது. சித்தம் இல்ல, எனக்கு புத்தியில தெரிந்த விஷயமாக இருக்க முடியாது. அப்ப துவைதத்த வந்து சொல்றதுக்கு ஸ்ருதிக்கு அவகாசமே கிடையாது. அத்வைதத்த சொல்லும் பொழுது தான் அபூர்வத்த சித்திக்கிறது. அப்ப துவைதம் ஏன்னா இங்க 2 இருக்கே, அதுல 1 தான் உண்மையில இருக்குன்னு சொல்றதுக்கு தான். ய ஏஷः ये च एतस्माद् अर्वाञ्चः लोकाः तेषां च ईष्टे मनुष्यकामानां च इति तद्य इमे वीणायां गायन्ति ஏதம் தே காயந்தி தஸ்மாத் தே தனசனயः. இந்த தியானத்தை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ உபாசனையை சொல்லியாச்சு. ஒரு மாதிரி பலத்தை ஸ்ருதியே சொல்றது. யார் ஒருவன் இத மாதிரி உபாசிக்கிறானோ அவனுக்கு ஒரு லார்ட்ஷிப் கிடைக்கிறது. ஈஸ்வர தன்மை, அதிகாரம் கிடைக்கிறது. எதுல? அவனுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய லோகங்களுக்கு மனுஷ்ய காமனங்கள்லாம் அவனுக்கு சித்திக்கிறது. எப்படி சூரியனை உபாசிக்கிறதுனால அங்க இருக்கிற லோகங்கள் எல்லாம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்லித்தோ, இப்ப இங்க இங்க இருக்கிற இந்த உள்ள இருக்கிற புருஷனை உபாசிக்கிறதுனால மனுஷலோகத்துல இருக்கக்கூடிய காமனங்கள் எல்லாம் சித்திக்கிறது. அப்புறம் யார் இங்க யஹா இமே வீணாயாம் காயந்தி, வீணைன்றது ஸ்ருதியே சொல்றது. வீணையாலையும் மற்ற கருவிகளாலும் எல்லாம் பாடுறாருன்னா யார பாடுறா? ஏதம் தே காயந்தி. அந்த சுவாமியை பாடுறான், இந்த சுவாமியை பாடுறான். உண்மையில எதை பாடுறான்னா இந்த சுரூபத்தை தான் பாடுறான். பாடுறவன் மட்டும் இல்ல, எதெல்லாம் உபாசிக்கிறானோ, எதெல்லாம் பூஜை பண்றானோ, எதெல்லாம் என்ன அப்படின்னு எடுத்துக்கணும் இங்க. உபலட்சணமாக தான் வீணைன்னு எடுத்துக்கிறது. வீணையில பாடுறவன் மட்டும்தான் பாடுறான்னு அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி அதை பிரதானமா வச்சுண்டு எதை நீ உபாசனம் கீதையில சொல்றார் இல்லையா? ஏ அந்நிய தேவதா பக்தாக மாமேவ உபயாந்தி அதெல்லாம் சொல்றாரு. எதை நீ வந்து உபாசித்தாலும் என்னதான் உபாசிக்கிற. நீ வெவ்வேறு தேவதைகள் இந்திரன், சோமன், வருணன்னு நினைச்சுண்டு நீ பாடுறைய ஒழிய உண்மையில சர்வாந்தர்யாமியா இருக்கிற அந்த ஒரே ஸ்வரூபந்தான் உபாசிக்கப்படுறது. அது இதுதான் அதுக்கு ரூட். இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள்லேருந்து தான் மகாபாரதத்துல பகவத்கீதையில பகவான் இந்த மாதிரி அதை பிரசன்ட் பண்றார். அதனால இந்த புருஷன் உள்ள வியாபிச்சிருக்கானே, இந்த சுரூபம் இருக்கே அதுதான் பாடப்படுகிறது. யஸ்மாத் ஈஸ்வரம் காயந்தி தஸ்மாத்தே தன ஈஸ்வரம்னு போட்டார் பாஷிகார். என ஈஷிதா ஈஷ்டே, புரியுதா? லோகாஹா தேஷாம் ஈஷ்டே.
ஈஷித்ருத்வம், லார்ட்ஷிப் அப்படிங்கிறது இந்த ஸ்வரூபத்துக்கு தான் இருக்கு. ஈஷித்ருத்வம் எங்க இருக்கோ அதுதானே ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன்றது யாரு? சூரியனுக்குள்ள இருக்கவர் ஈஸ்வரன்னா அவர்தான் ஈஸ்வரன். பட் அவர்தான் உனக்குள்ளேயும் இருக்கார். புரியுறதா? அப்ப கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் இவன் அத்வைதான்ய மக்கள் புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுன்றா. தான் தான் ஈஸ்வரன் சொல்றான். இருக்கிறது ஒண்ணு, நீ தான் தான் சொல்றான்னு நீ எடுத்துக்கிற. தானே ஒண்ணு இல்ல, சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறத தானே பிரதானமா சொல்லி, அந்த பிரதானம் தான் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லும் பொழுது தான் இல்லைன்னு தானே ஆகிறது. அப்ப நீ இருக்கிற ஈஸ்வரன் தான் தான் எடுத்துக்கிறியா, தான் தான் ஈஸ்வரன் எடுத்துக்கிற? ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. பட் அவளோட திருஷ்டியில வித்தியாசம் இருக்கு. ஈஸ்வரனே, ஈஸ்வரனுக்கு னுடைய சுரூபம் தான் எனக்குள்ள இருக்கு அப்படின்றது சரணாகதி. நான் தான் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதா பார்த்தா அது கர்வமா தெரியறது அவளுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக்சுவலி என்ன பெரிய வித்தியாசம்? நாம ரூப குணம் பேதம் இல்லை, ஒரே வஸ்து தான் இருக்குன்னா நான் தான் வியாபிக்கிறேன்னா என்ன, வியாபிக்கிறது தான் என்கிட்ட இருக்குன்னா என்ன, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் பார்க்குறவாளோட திருஷ்டியில வித்தியாசம் இருக்கு. பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.